நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய வகுப்பு தொடங்க போறோம். அதுல இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவால போடப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு இந்தியா வருகை புரிவதற்கு அங்கீகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலிசபெத் மகாராணி ஒண்ணு. அதாவது முதலாம் எலிசபெத் மகாராணி தான். அதாவது கிபி 1600 ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிக குழு வர்றதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 1600 இருந்து 1765 வரை பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வணிகம் செய்யறதை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வந்தது. பிறகு 1765 ஒரு வங்காளத்தோட கவர்னரா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஒருத்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆர்காட் நவாப் அப்படி அவர்கிட்ட இருந்து வணிகம் செய்யறதுக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்குறாரு. ஓகேங்களா? அதாவது திவானி அதிகாரத்தை ராபர்ட் கிளைவ் 1765 ஆர்காட் நவாப்கிட்ட இருந்து வாங்குறாரு. அதனால இரட்டையாட்சியை அங்க அறிமுகப்படுத்துறாரு. நம்மளுக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம், இரட்டையாட்சி முறையை வங்காளத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். சோ இப்ப இந்த 1765 பிறகு கிழக்கிந்திய வணிக குழுல உள்ள அந்த வணிகர்கள் மட்டும் செல்வ செழிப்பா அப்படிங்கிற மாதிரி கொளுத்த பணக்காரங்களா இருக்காங்க. இது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு தெரிய வருது. சோ அதனால அந்த பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிற ஒண்ண போட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனியுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக போடப்பட்ட சட்டம் ஒழுங்குமுறை சட்டம். எந்த வருடம் அப்படின்னா 1773. அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல ஒரு சில குறைபாடுகள் இருந்துச்சு. அதை நீக்கிறதுக்காக அதை கலைஞ்சிட்டு அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி பண்றாங்க. சோ அந்த அமெண்ட்மெண்ட் சட்டம் தான் பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேரு. அந்த பிட் இந்திய சட்டத்தை போட்டது யார் அப்படின்னா அங்க ஒரு இளவரசர் பிட் அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்திருப்பாரு. சோ பிட் இந்திய சட்டம் எப்ப போடப்பட்டாங்க அப்படின்னா 1784. சோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க உள்ள கம்பெனிய இந்தியாவில வணிகம் செய்யணும் அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்க லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதன்படி ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒருக்காவும் பிரிட்டிஷ், அதாவது இந்தியாவுல கிழக்கிந்திய வணிக குழு வணிகம் பண்றதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் போடுறாங்க. அதனால முதல் பட்டய சட்டம், அதுக்கு பேரு சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி பேரு. ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1793. அடுத்து இரண்டாவது பட்டய சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1813. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பட்டய சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா அடுத்த 20 வருஷம் கழிச்சு 1833. அடுத்து நான்காவது பட்டய சட்டம் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1853 அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து இப்பதான் நம்மளுக்கு தெரியணும், கிட்டத்தட்ட 1773 இருந்து கிட்டத்தட்ட 1773 இருந்து 1858 வரையும் எந்த கம்பெனியோடைய நிர்வாகம் தான் இந்தியாவுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1857 பெரும் புரட்சிக்கு பிறகு டைரக்டா இங்கிலாந்து கவர்மெண்ட் தன்னுடைய ஒரு முடியாட்சியை செலுத்துறாங்க. சோ முடியாட்சி செலுத்ததுக்கு பிறகு ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் போடுறாங்க. அத வரலாற்றுல கவுன்சில் ஆக்ட் அல்லது இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதன்படி முதல் கவுன்சில் ஆக்ட் எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1858. இரண்டாவது கவுன்சில் ஆக்ட் எப்ப அப்படின்னா 1861. மூன்றாவது கவுன்சில் ஆக்ட் எப்ப அப்படின்னா 1892. நான்காவது கவுன்சில் ஆக்ட் எப்ப அப்படின்னா 1909. இந்த 1909 கவுன்சில் ஆக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விண்டோ மாறிலி சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த கவுன்சில் ஆக்ட் எப்ப அப்படின்னா 1919. இந்த கவுன்சில் ஆக்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மாண்டேகு சமஸ்போர்டு சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிறகு 1947 இந்திய சுதந்திர சட்ட முறையும் டைரக்டா இங்கிலாந்துடைய முடியாட்சி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்குங்க. அதாவது கம்பெனியோடைய ஆட்சி அப்படிங்கிறது 1773 இருந்து 1858 வரை. அடுத்து டைரக்டா இங்கிலாந்துடைய முடியாட்சி அப்படிங்கிறது 1858 இருந்து நம்ம சுதந்திரம் வாங்குற வரை 1947 வரை.
இருந்துச்சு அப்படிங்கறத ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. எக்ஸாம் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம்னா என்ன, அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன, பிட்டிந்தி சட்டம் ஏன் போடப்பட்டுச்சு, 4 பட்டை சட்டங்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வரும். அதே போல இந்த கவுன்சில் ஆக்டுடைய இந்த 1858 கவுன்சில் ஆக்டுடைய முக்கியத்துவம் என்ன, 1861 கவுன்சில் ஆக்டுடைய முக்கியத்துவம் என்ன, அது போல நிறைய கேள்விகள்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம அதெல்லாம் அப்லோட் பண்ண போறோம். நல்லா கவனமா நீங்க அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க. இப்ப ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஈஸியா மனசுல புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது 1773 போடப்பட்டது. சோ அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நார்த் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா நார்த் பிரபு அப்படிங்கிற ஒருத்தவர். சோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்துடைய முக்கிய நோக்கம், ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனியுடைய நிர்வாகத்தை கட்டுப்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்த தேர்வு குழு ஒண்ணு மற்றும் ரகசிய குழு ஒண்ணு ஏற்படுத்துது. அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தான். அதாவது ஒழுங்குமுறை சட்டம் போடப்பட்டது கம்பெனியோட நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துதான். சோ அதை கொண்டு வந்த மசோதா கொண்டு வந்தது யார் அப்படின்னா நார்த் பிரபு அப்படிங்கிற ஒருத்தவர். எந்த வருஷம் அப்படின்னா 1773. அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல அந்த ஒழுங்குபடுத்த என்ன கொண்டு வந்துச்சு அப்படின்னா 2 குழு, தேர்வு குழு ஒண்ணு, ரகசிய குழு ஒண்ணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் மனசுல பதிகிற மாதிரி சொல்றேன். அதாவது இயக்குநர்களுடைய குழு இருக்கு பாத்தீங்களா, அது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஆளை நியமனம் பண்ணாங்க. ஆனா அந்த ஒழுங்குமுறை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 4 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் இயக்குனர் நியமனம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இயக்குனரை நியமனம் பண்ணாங்க. ஆனா ஒழுங்குமுறை சட்டத்துல 4 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் இயக்குனர் நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ இந்த ஒழுங்குமுறை சட்டத்துலதான் இந்த கம்பெனி, அதாவது இங்கிலாந்துக்கு இந்தியாவுல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிகம் செய்யறதுக்கு இங்கிலாந்து லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னது எது அப்படின்னா அந்த ஒழுங்குமுறை சட்டம். ஒவ்வொரு 20 ஆண்டுக்கும் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னது எது அப்படின்னா ஒழுங்குமுறை சட்டம். அடுத்து வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக அழைக்கப்படுகிறார். அதாவது வங்காளத்தின் முதல் கவர்னர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஆனா அந்த ஒழுங்குமுறை சட்டம் போட்டதுக்கு அப்புறம் வங்காள கவர்னரோட ஜெனரல் அப்படிங்கிற படத்தை சேர்த்துக்கிறாங்க, வங்காள கவர்னர் ஜெனரல். சோ முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வங்காளத்தோட கவர்னர் யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ். ஃபர்ஸ்ட் வங்காள கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. அடுத்து என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 உறுப்பினர்களை நியமனம் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த கவர்னர் ஜெனரலுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறாங்க. பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றம் 1774 கல்கத்தாவில உருவாக்கப்படுது. அடிக்கடி டிஎன்பிசியில கூட கேள்வி கேட்டிருக்காங்க. 1774 உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் உருவாக்கப்படுகிறது. அந்த முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே அப்படிங்கிற ஒருத்தவர் தான். ஓகேங்களா, வீடியோ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பிரிட்டிஷ் அரசால் போடப்பட்ட சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பத்தி பிரீஃபா நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, சோ அடுத்த வீடியோல இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம்.